திமுகவின் அடிப்படை உறுப்பினராக இருக்கக்கூடிய பொன்முடி அவர்கள் வீட்டில் இருந்து கைப்பற்றப்பட்ட 55 கோடி தற்பொழுது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. திடீரென்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் பொன்முடி அவர்கள் வீட்டிலும் அவரது மகன் வீட்டிலும் தற்பொழுது சோதனைகள் நடத்தியுள்ளன. ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மரண அடியாக விழுந்த நேற்று நீதிமன்றத்தின் தீர்ப்பு தற்பொழுது மீண்டும் அமலாக்கத்துறை அதிகாரிகளால் திமுகவிற்கு மேலும் அடிவிலும் அளவிற்குத்தான் தற்பொழுது கைப்பற்றப்பட்ட ஆவணங்களும் பணங்களும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. வருமானத்திற்கு அதிகமாக சொத்து வைத்ததாக பொன்முடி அவர்களது மீதும் அவரது மனைவி விசாலாட்சி அவர்கள் மீதும் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை என்றும் தலா 50 லட்சம் அபராதமும் தற்பொழுது விதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் பொன்முடி அவர்கள் வீட்டில் இன்று காலை 10:30 மணி அளவில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனைகளும் செய்துள்ளன. குறிப்பாக அவரது பண்ணை வீட்டில் சோதனைகள் நடத்தப்பட்டு 55 கோடிக்கான ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. பல ஊழல்களையும் பல திருட்டு கும்பல்களையும் உருவாக்கிய ஒரே கழகம் திமுக தான் என்றும் இணையதளத்தில் சவுக்கு சங்கர் அவர்கள் கூறியுள்ளார். மக்கள் இவர்களை மீண்டும் மீண்டும் அரியணையில் அமர்த்துவதுதான் முட்டாள்தனம் என்றும் இணையதளத்தில் சவுக்கு சங்கர் அவர்கள் நேரடியாகவே பதிவுகளை செய்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இனியும் திமுக வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் குறிப்பிட்ட இடங்களில் வெற்றியடைந்தால் தமிழகம் சுடுகாடாக மாறிவிடும் என்றும் இணையதளத்தில் அண்ணாமலை அவர்களும் பதிவுகளை செய்திருக்கிறார். தற்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மரண அடியாக விழுந்த நேற்று நீதிமன்றத்தின் தீர்ப்பை தொடர்ந்து அமலாக்கத்துறை அதிகாரிகளும் சோதனைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதில் குறிப்பாக முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் மகனும் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதாக தகவல்களும் வெளியாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக திமுகவிற்கு சோதனைக்கு மேல் சோதனையாகத்தான் அமைந்து வருகிறது. 3 ஆண்டுகள் சிறை தண்டனையை 30 நாட்களுக்கு பிறகு பொன்முடி அவர்களும் அவரது மனைவி விசாலாட்சி அவர்களும் அணிவிப்பார்கள் என்றும் தேவைப்பட்டால் மேல்முறையீடு செய்து கொள்ளலாம் என்றும் நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் வெளியிட்ட தீர்ப்பு தற்பொழுது மறுநாளே அமலாக்கத்துறை அதிகாரிகளால் அது முற்றிலுமாக நிராகரிக்கப்படுமா? இன்று இரவுக்குள் பொன்முடி அவர்கள் சென்னை அமலாக்கத்துறை தலைமை அலுவலகத்தில் விசாரணைக்காக அழைத்து செல்வார்கள் என்றும் கூறப்படுகிறது.